எல்லோருக்கும் வணக்கம். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் அப்படின்ற மாதிரி யாராவது நினைச்சிருப்பாங்களா? இந்த எஸ்ஜேவிஎன் ஷேர் அப்படின்றது ஒரே மாசத்துக்குள்ள 40% மேல லாபம். அதே மாதிரி என்பிசிசி அப்படின்ற ஷேர் வந்து ஒரே மாசத்துக்குள்ள 54% யாராவது மேல ஏறும் நினைச்சிருப்பாங்களா? ஆனா இப்படி கூட நினைச்சு பார்த்துருக்கலாம். ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. யாராவது வந்து ஒருவேளை இதெல்லாம் 91 ரூபாய்க்கு இருந்த ஷேர் தானே, 90 ரூபாய் 70 ரூபாய்க்கு இருந்த ஷேர் தானே. அதாவது நம்மளுக்கு என்னைக்குமே ஷேர் மார்க்கெட்ல ஒரு கான்செப்ட் என்னன்னா 50 ரூபாய் அப்படின்றது ஒரு ரேஞ்ச், 50 ரூபாய் அப்படின்றது ஒரு ரேஞ்ச். இந்த 50 ரூபாய் எது வந்து தொடும்? 50 ரூபாய் கீழே இருக்கிற ஷேர் தான் வந்து தொடும். ஒரு 25 ரூபா 35 ரூபா 40 ரூபாய்னு இருக்கக்கூடிய ஷேர் தான் ஏதாவது ஒரு சமயத்தில் 50 ரூபாய் வந்து தொடும். அதே மாதிரி 100 ரூபாய் ரேஞ்ச் எது வந்து தொடும்? ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் 90 ரூபாய்னு இருக்கக்கூடிய ஷேர்கள் வரும். ஸோ அப்படி அந்த வகையில் யாராவது யோசிச்சு இந்த எஸ்ஜேவிஎன் என்பிசி சரி ஓகே சும்மா எடுத்து பார்ப்போம் ஒரு 3000 ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருந்தா இன்னைக்கு 1000 ரூபாய் லாபம். இப்ப 10 நாள்ல 1000 ரூபாய் லாபம் வருது. அப்ப இது என்ன பண்றது அப்படின்னா இந்த கவுண்டமணி அவர்கள் சொல்ற மாதிரி உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். அதே மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸுமே யாருனாலுமே கெஸ் பண்ண முடியல நண்பர்களே. அவனும் இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கான். இந்த நிஃப்டி வந்து இப்பதான் சமீபத்தில் ஒரு 20,700 வந்துருவான் அப்படின்ற மாதிரி பார்த்தாக்கா இறங்குற மாதிரி இறங்கி மறுபடியும் திரும்பி ஏறா. யாருனாலும் கெஸ் பண்ண முடியல. எஃப்ஐஸ் வந்து ஹெவியா செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்ல இருந்து தொடர்ந்து வித்து கிட்டத்தட்ட 35,000 கோடி பணத்தை வெளியே எடுத்துட்டாங்க. நம்மளால 20,000 கோடி போட்டு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை வந்து அப்படியே மொமெண்டம்ல வச்சிருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க இது உங்க அப்பா வீட்டு சொத்து, நான் கை தொட மாட்டேன், நீ தனியா வந்தாதான் எனக்கு வந்து அது இனிக்கும் இல்லைன்னா கசக்கும் அப்படின்ற மாதிரி. வெளிநாட்டுக்காரன் பணம் போட்டாதான் நாங்க ஒத்துக்குவோம், உள்நாட்டுக்காரங்க பணம் போட்டு ஷேர் மார்க்கெட்டை அப்படியே நிலைய வச்சிருந்தா ஒத்துக்க மாட்டோம் நிறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம இனி என்னத்தை சொல்றது? நண்பர்களே, இன்னைக்கு அதானி பவர் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்ல இருக்கு. இன்னைக்கு 3.5% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட், டிசம்பர் குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கல 2738 கோடி லாபத்துல தான் இருக்கு. அவன் சேல்ஸ் ஓரளவுக்கு தக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் டாடா பவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. சும்மா கீழே 200 ரூபாய்க்கு படுத்து கிடந்தவன் இன்னைக்கு 400 ரூபாய் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டான். ஸோ டாடா பவர் கம்பெனி பெரும்பாலும் நீட்டி படுத்துக்கிறானுங்க. எனக்கே ஒரு நாள் திடீர்னு ராக்கெட் வேகத்தில் போயிடுறான். இந்த டாடா பவருமே இன்னும் 2-3 வருஷம் நீட்டி படுத்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு திடீர்னு 1000 ரூபாயில பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த டாடா பவருடைய குவார்டர்லி ரிசல்ட் இன்னும் வரல, டிசம்பர் குவார்டர்லி ரிசல்ட் வரல. பட் அவங்களுடைய போன குவார்டர்லி ரிசல்ட்ல அவங்க பண்ண லாபம் 1000 கோடி. ஆனால் அதானி பவர் அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது 6594 கோடி. ஸோ இந்த ரெண்டு பேர்த்துல யார் முதல்ல 1000 ரூபாய் வருவாங்க அப்படின்னு நானும் மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துருக்கேன். என்னுடைய ஓட்டு அதானி பவருக்கு தான். நண்பர்களே, இந்த இன்டெலெக்ட் டிசைன் அரினானுடைய ரிசல்ட் Q3 ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே நார்மலா இருக்கு. அதனால இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா நல்ல அருமையான ரேட்டு 400 ரூபாயில பிரேக் அவுட் ஆனவன் நிக்காம மேலே போயிட்டான். யாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கல. ஸோ ஒருவேளை இந்த ரிசல்ட்டுக்கு இது கொஞ்சம் சுமாராக கொடுத்து நல்ல கீழே ஒரு 600 ரூபா அல்லது 400 ரூபாய்க்கு இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அதுக்கடுத்த குவார்ட்டர்ல நல்ல ரிசல்ட் கொடுத்து நல்ல மேலே போயிருந்தானா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த இன்டெலெக்ட் டிசைன் அரியனால வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்றது கிடைக்கல இந்த ரிசல்ட்னால. அதே மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கல. பிரேக் அவுட் ஆகி மேலே 1000 ரூபாய் நல்லா தாண்டி போயிருக்கலாம், அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ யாருக்குமே இந்த குவார்டர்லி ரிசல்ட் உதவிகரமா இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அவன் மட்டும் இல்லை, இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அதே வேலை தான் பண்ணியிருக்கான். பெரிய திண்டுக்கல் பூட்டா வாங்கி இன்வெஸ்டருடைய நம்பிக்கையில பூட்டி விட்டு போயிட்டான். ஸோ 6% இறங்கியிருக்கு. அவனுடைய ரிசல்ட் சரியில்லை, மார்க்கெட்டை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த ரிசல்ட்டில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்ல இருக்கா. இந்த சமயத்தில் வந்து ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா சாதகமாக வந்ததுன்னா மேல் நோக்கி ஒரு 840 ரூபா 920 ரூபா வரக்கூடிய வாய்ப்பாக இருந்தது. அவன் என்னடான்னா சப்போர்ட்ல இருந்து பிரேக் டவுன் ஆயிட்டான், நெகட்டிவா இம்பாக்ட் ஆயிட்டான். சரி, எவன் எப்படியோ நெகட்டிவா இம்பாக்ட் ஆகி இவனுடைய பழைய லோ 500 ரூபா வந்ததுனாலும் சரிதான். ஏன்னா 500 ரூபா வந்ததுன்னா ஏற்கனவே ஒரு முறை 500 ரூபாயிலிருந்து 1100 ரூபா போயிருக்கான். ஸோ இப்போ 700 ரூபாயிலிருந்து மறுபடியும் 500 ரூபா வந்தான்னா அது மறுபடியும் பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக தான் கீழே போறான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நியூஸ். இந்த சிஎன்ட் அப்படின்ற ஷேர்லாம் வந்து நிறைய கம்பெனிகள் உங்களுக்கு தெரியாது இல்லை. இவனுடைய பேட்டர்ன்லாம் பார்த்தீங்களா, ஒரு உச்சாணியிலிருந்து அசால்ட்டா தொடர்ந்து 2-3 வருஷத்துக்கு இறங்குவான், அப்புறம் ஏறுவான், அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு இறங்குவான், அப்புறம் ஏறுவான். இந்த முறையும் கீழே தான் இறங்குவான்னு எதிர்பார்த்தது. பட் இவன் வந்து பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே வந்துட்டான். நல்லா மேலே வந்தாலும் ஆல்ரெடி 2400 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் இறங்கிட்டான். ஒருவேளை இவனுடைய பேட்டர்ன் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, கீழே இறங்குற மாதிரி இருக்கான்னா அப்போ 2400லேருந்து 2000லேயே திரும்பாம இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி 1600 ரூபா சப்போர்ட்டுக்கு இது எடுக்கிறானா அப்படின்றத வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த சயண்ட் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க உயரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த ஷேர் கண்ணு முன்னாடியே 400 ரூபாய் இறக்கி விட்டான் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, இந்த ஸ்கூல் பசங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ற மாதிரி சமீபத்தில் ஒரு 2-3 நாள் எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போகுது. சரி பரவாயில்ல,
அதானி எனர்ஜி சொல்யூஷன் அப்படின்ற ஷேர் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை, அதானி குரூப்ல உருப்படியா இருக்கிறது 3 பேர் தான். அதானி என்டர்பிரைசஸ், அதானி பவர், அதானி போர்ட்ஸ். அவனுக்கெல்லாம் அவனுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்துட்டானு. கும்பா குட்டியா படுத்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னா அதுல ஒரு 4-5 ஷேர் இருக்கு. அதுல இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன் ஒன்று. ஸோ இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன் என்னை பொறுத்த வரைக்கும் வீக் ஆயிட்டான். இவன் இப்போதைக்கு ஒரு கும்பா குட்டியாக தான் இருக்கான். பட் இருந்தாலும் கும்பா குட்டியாகி 7-8 நாளாக இதே லெவலில் இருக்கான். டக்குன்னு கீழே வர வேண்டியதானே, 700 ரூபாய்க்கு வர வேண்டியதானே. ஸோ மேபி இவன் நிற்கிறத பார்த்தா ஒருவேளை பேட்டர்ன் வந்து இப்படி போடுற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு சைட்வேஸ் பேட்டர்னை உருவாக்குற மாதிரி இருந்தால் 1100 ரூபாயிலிருந்து மேபி மேலே ஒரு 150 ரூபாய் ஏறிட்டு தான் அப்புறம் இறங்குவான் அப்படின்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ் பேட்டர்னாக தெரியுறான். என்னைக்கு இதுக்கு கீழே போகிறான்னா அன்னைக்கு தான் பெரிய கும்பா. நண்பர்களே, பட்ஜெட் வேற இன்னும் 2 நாளில் வந்துடும். பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் ஃபீவர்னு சொல்லி எதையா ஒன்று பண்ணாமல் இருந்தாங்கன்னா சரி, இப்படி தான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இறங்குற மாதிரி இறங்கி அப்படியே யூட்டர்ன் போட்டு மேலே ஏறுறாங்க. ஸோ பட்ஜெட் ஃபீவர்னு சொல்லி மார்க்கெட் கீது இன்னைக்கு ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் இறங்குச்சுன்னா நான் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் காலையிலேயே கேப் அப் பண்ணி விட்டாங்க. இந்த என்எம்டிசி ஸ்டீல் என்ன பண்ணான்னா இதான் பண்ணான், என்எம்டிசி லிமிட்டடை போட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்களேன், இப்படி கன்ஃபியூஸ் பண்ணா யாரு தான் என்னதான் பண்ண முடியும்? 60 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு இறங்கிட்டான் 40 ரூபாய்ன்னு. அதுக்கப்புறம் இப்ப 40 ரூபாயிலிருந்து மறுபடியும் 67 ரூபா வேற லெவல் பண்ணிட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லாபம் செய்யக்கூடிய பங்கு, ஒரு செக்டர்ல நல்ல வளரும் செக்டர்ல இருக்கக்கூடிய பங்கு ஒரு 30%, 50%, 70% இறங்கினானுன்னா அது மறுபடியும் திரும்பி ஏறதுக்கு தான். என்ன நம்ம இந்த இடத்துல போய் வாங்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வாங்குற ரேட்டு தான் ஒரு 6 மாசம் கழிச்சு. ஸோ நம்ம வாங்க வேண்டியது வந்து, அதாவது ட்ரெண்ட் என்னங்க, ஷேர் மார்க்கெட்ல ட்ரெண்ட் வந்து ஒன்னா இப்படி தான் இருப்பான், இல்லைன்னா மோஸ்ட்லி இப்படி இருப்பான், இல்லைன்னா இப்படி இருப்பான். ஸோ பெரும்பாலும் நம்ம எடுக்கிறது வந்து இந்த இடத்துல எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய வெயிட்டிங் பீரியட் கம்மியாகுது. நம்ம ஒருவேளை மேலே உச்சாணிகளில் எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு வெயிட்டிங் பீரியட் இறங்குறப்பவும் ஒரு வெயிட்டிங் பீரியட், ஏறப்பவும் வெயிட்டிங் பீரியட் அப்படின்ற மாதிரி டபுள் வெயிட்டிங் பீரியட் போகுது. அதனால இறங்கு முகமாக இருந்தாலும் சரி, ஏறுமுகமாக இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு பேர் என்ன, ஹரிசாண்டல் வச்சுக்குவோம், ஒரு மாதிரி சைட்வேஸாக இருந்தாலும் சரி, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் அடிவாரம், மலை அடிவாரமாக இருந்ததுனாக்கா நம்மளுடைய வெயிட்டிங் பீரியட் குறையுது அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னைக்கு டாடா இன்வெஸ்ட் ஓரளவுக்கு மொமெண்டம்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தா 6% கெயின்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தான். இதுக்கு முன்னாடி நம்ம இவனை எங்கேயோ கீழாப்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம். லோ லெவல்ல இவன் 2000க்கும் 2300க்கும் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை போட்டு வச்சுக்கிட்டு இருந்தா, நீங்க தான் என் விளையாட்டு பிள்ளை, நானும் விளையாட்டு பிள்ளை அப்படின்ட்டு எப்போ ஒரு இடம் 2400 சமயத்தில் பிரேக் அவுட் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ 5000 ரூபாய் ரேஞ்சில் பார்க்குறோம். இந்த 5000 ரூபாயிலிருந்து ஒரு 3200 ரூபா வந்ததுன்னா சிடிஎஸ்எல் ஷேர்லாம் அப்படி தான் இறங்குச்சு. சிடிஎஸ்எல் என்ன அழிஞ்சு போகக்கூடிய கம்பெனியா கிடையாது. இருந்தாலும் அவனும் ஸ்வங்கின்னு கீழே இறங்கினான். ஐஆர்சிடிசி தான் கீழே இறங்கினான், எல்ஐசி தான் இறங்கினான். எல்லாரும் இறங்கி ஒரு வாய்ப்பு கொடுத்தானுங்க. டாடா குரூப்ல வந்து டாடா மோட்டர், டாடா ஸ்டீல் எல்லாருமே இறங்கி வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த டாடா இன்வெஸ்டும் டக்குன்னு ஒரு 5000லிருந்து ஏதாவது ஒரு காரணத்தினால 3000 வந்துச்சுனாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு மீடியாக்களை பார்த்துட்டு இருக்கும்போது செயிலு, ஹிந்து காப்பர்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏறி இறங்கக்கூடிய வால்டிலிட்டியா இருக்கிறதா. அப்ப செயிலு, ஹிந்து காப்பர் எல்லாமே மெட்டல்ஸ் ஓரியன்டா. அப்ப எதிர்காலத்தில் ஆனா சைனா என்ன பிரச்சனைன்னா, சைனால ஏகப்பட்ட சரிவாயிட்டு இருக்கு. அதனால அங்க ஷார்ட் செல்லிங் எல்லாம் எப்படி தடுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மெட்டல்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில். மேபி இந்த பட்ஜெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக ஏதாவது நியூஸ் வருதா என்ன எதுன்னு தெரியல. இப்போதைக்கு மெட்டல் செக்டரில் பாசிட்டிவாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நண்பர்களே, வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அவனுடைய ஷேர் வடிவம், ஷேர் பிரைஸ்னுடைய பேட்டர்னே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எந்த மாதிரினா, கொடைக்கானல் இருக்கக்கூடிய குணா பாறை மாதிரி ஒரு மாதிரி பள்ளமா இருந்து மேடா இருக்கு. இட்ஸ் வெரி ரேர் யூனோ அப்படின்ற மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்த்ததே இல்லை. இதுக்கு குணாபாறை பேட்டர்ன் தான் நீ பேர் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். எது எப்படியோ இப்போதைக்கு டபுள் டாப்ல இருக்கா. உளுந்தான்னா அப்புறம் குணாபாறையில் உளுந்த மாதிரி உழுக வேண்டியதான் 80 ரூபாய்க்கு. பட் 80 ரூபா வரும்போது மறுபடியும் டெக்னிக்கலி ஒரு சப்போர்ட் வரதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பங்காக தான் நான் பார்க்குறேன். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் 147 ரூபாயிலிருந்து 80 ரூபா வந்து இருந்தான்னா அது ஒரு சப்போர்ட்டாக பார்க்குறேன். நண்பர்களே, நான் சமீபத்தில் பார்த்துட்டே இருக்கேன், இந்த பிஇஎல் பிரமல் என்டர்பிரைசஸ் யாராவது வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல நியூஸ் வந்தாலும் உங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு கூட ஒரு நல்ல நியூஸ் தான் வந்தது. அவங்களுக்கு உள்ள இன்புட் வந்து ஆல்மோஸ்ட் 1440 கோடி வர்ற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நியூஸ் தான். உடனே வரல ஒரு 5% ஏறி இருப்பான்னு நான் போய் பார்த்தேன். பிரமல் என்டர்பிரைசஸ் 1.5% கும்பா. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஆல்ரெடி 8% கும்பா. ஒரு வருஷத்தில் எடுத்து பார்க்கும்போது பெருசாக இன்கமே இல்லை. ஒரே ஒரு தடவை 650 ரூபாயிலிருந்து 1100 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அது வந்து மார்க்கெட்னுடைய வால்டிலிட்டி ஏறி வந்தது. மற்றபடி இவனா கையூனி இவனுடைய பர்ஃபார்மன்ஸ்ல ஏறி வந்த மாதிரி தெரியல. ஸோ இப்போதைக்கு இவன் வந்து 859 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒருவேளை 649 ரூபா வந்ததுன்னா மறுபடியும் இவனுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா நான் பார்க்குறேன்.
நண்பர்களே, எத்தனையோ ஷேர் வந்து இப்போ Q3 ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு இன்பத்தை கொடுக்குது. நல்லா 5% 10% ஏறி, அல்லது சில ஷேர்கள் 20% 30% இறங்கி அடுத்தடுத்துல போய் ஏவரேஜ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ஆனா யாருக்குமே தொந்தரவு இல்லாம நான் மேலையும் போகல கீழையும் போகல, ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் நடுவில் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு நடுவில் உட்காந்துதான் இந்த எஸ் பேங்க் வெறும் 20 பைசா தான் இறங்கியிருக்கான். ஸோ ப்ராபப்ளி அதாவது ஒரு சண்டைக்கு போகிறோம், திடீர்னு சண்டையெல்லாம் கிடையாது, எல்லாம் சமாதானமாக போயிருங்க, புளி சாப்பாட்டை சாப்பிட்டு எதிர்த்து போயிருங்கன்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, ஒரு மாதிரி மந்த நிலையில் இருக்கும். அது மாதிரி இந்த எஸ் பேங்க்குக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெருசாக 5% ஏறவும் இல்லை, 5% இறங்கவும் இல்லை. ஸோ அந்த இன்வெஸ்டர்களை இந்த ஷேர் தொந்தரவு பண்ணல. ஆனால் இந்த ஏயு பேங்க்ன்றது கும்பா, மிகப்பெரிய கும்பா, ஆல்மோஸ்ட் 9% கும்பா. அவங்களுடைய ரிசல்ட் வந்து மார்க்கெட்டுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி மார்க்கெட் அந்த ஷேரை பிடிச்சி கீழே இறக்கி விட்டாங்க. ஆஹா, இந்த ஷேரை நான் சமீபத்தில் தான், போன வாரத்தில் தான் ஏதோ ஒரு நாள் பார்த்துருக்கேன் போல. அதாவது இவன் அவசர கொடுக்கிய இங்கிருந்தே திரும்புவானா அல்லது இங்கே வந்துட்டு திரும்புவானா டச் பண்ணிட்டு. ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபால் ஒன்றும் பெரிய ஃபாலே கிடையாது. இந்த ஃபால் எதுக்குன்னா சம்பாரிச்சு கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கான். இன்னைக்கு ரிசல்ட் வந்தங்காட்டி ஒரு நாள் இறங்கிட்டான். இப்படியே டெய்லி 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 இறங்கி அது 10 ரூபாய்க்கு போயிடுமா? கிடையாது. ஒரு 2-3 நாள் இந்த ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட் இருந்துட்டு மேபி ஒரு 600 ரூபா அல்லது 570 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தான்னா மறுபடியும் ஒரு 800 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை 600 ரூபாய்க்கு கீழே 550 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா இவன் ஒரு புது சரித்திரத்தை உருவாக்குவான். அதாவது 2020களில் இருந்தே இவனுடைய சரித்திரம் என்பது இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள அடங்கிடுச்சு. ஒருவேளை 2024 வந்து புது சரித்திரம், அதுவும் ஒரு கும்பா சரித்திரமா எழுத போறானா, இல்லை அந்த சரித்திரத்தை பழையபடி பழைய ஹிஸ்டரி படியே 800 ரூபா போறானா அப்படின்றது இன்னொரு 4-5 நாள் கழிச்சு தான் தெரியும். அவன் முதல்ல வந்து இதை முட்டுனா தான் எதுவுமே 600 ரூபாய் வந்து டச்சிங் பண்ணணும். ஆஹா தெய்வங்களே, இன்னைக்கு காப்பாத்திட்டீங்கப்பா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தான் நம்மளுக்கு கண்ணே பளிச்சுன்னு தெரியுது. என்ன காரணம்? இந்த HDFC பேங்க் பெரிய ஆளு, ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆள். இவனை பிடிச்சி இறக்கி விட்டு நிஃப்டி 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் அசால்ட்டாக பயங்காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க இறக்கி விட்டு. கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்தது இந்த HDFC பேங்க்கில். இந்த நியூஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன், அதனால் அதை பற்றி பேச வேண்டியதில்லை. LIC வந்து அடிஷனலாக இன்னொரு 5% வாங்கிக்கலாம் அப்படின்ற அப்ரூவல் கிடைச்ச நியூஸ். அந்த நியூஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு +1.5% ப்ளஸில் தான் இருக்கேன் HDFC பேங்க். ஸோ இந்த ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த HDFC பேங்க்கில் மேபி இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்து அவனுடைய வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரே மாதத்தில் 15% இறங்கியிருக்கு இந்த HDFC பேங்க். ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு சப்போர்ட் லெவலாக அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5% இறங்கினாலும் சப்போர்ட் லெவல் தான், அல்லது இங்கேயே எடுத்தாலும் சப்போர்ட் லெவல் தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து ஒரு 3% ஏறுறது, 2% ஏறுறது, 4% ஏறுறது, ஒரு 10% ஏறுறது அப்படின்ற வேலை பண்ணியிருக்கான். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து 3% ஏறினாலும் சரி தான், 5% ஏறினாலும் சரி தான், எது ஏறினாலும் வெல்கம் வெல்கம் வெல்கம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டே ஏற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஐடிசியினுடைய ரிசல்ட் இன்னைக்கு அவனை அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்க, அவங்க எப்படி ரிசல்ட் கொடுக்குறாங்க, ஒரு குஜிலி குட்டி ரிசல்ட்டா இல்லை கும்பா குட்டி ரிசல்ட்டானு. ஏன்னா இவனு வந்து ஷேர் மார்க்கெட்டையே ஒரு வாரம் பூரா மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஆள். இவனையும் திடீர்னு ஒரு 14% HDFC பேங்க் இறக்கி விட்ட மாதிரி இறக்கி விட்டாங்கன்னு வச்சுங்க, ஷேர் மார்க்கெட் இவனுக்கும் சக்தி இருக்கு, ஒரு 200-300 பாயிண்ட்ல இறக்கி விட்டு போயிடுவான் நிஃப்டியை. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஒவ்வொரு ரைஸ்லையும் செல் பண்ணணுமா? அதாவது ஷேர் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஷேர் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து இது அப் ட்ரெண்டு, அதே மாதிரி இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் ஒவ்வொரு முறையும் ரெக்கவரி பண்ணும்பொழுது மண்டையில் கொட்டி இறக்கி விடுற மாதிரி ஏதாவது பண்ணி விட்டானுன்னு என்ன பண்ணுறது? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பழைய ஹையை தாண்டினா தான் மார்க்கெட் இன்னைக்கு கெயின். ஸோ ஆல்மோஸ்ட் 22,000க்கு மேலே போச்சுன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய கருத்து. ஸோ சில நியூஸ்கள்னால இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் வருது, பிப்ரவரியில் ரிசல்ட் சீசன் அந்த ரிசல்ட் சீசன் ஒன்று தனி விஷயம், அது ஜனவரியிலிருந்தே நம்மளுக்கு தெரியும். இந்த பிப்ரவரியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஏதாவது இன்ட்ரீம் பட்ஜெட்டில் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ற நப்பாசியில் ஏறி பார்க்கறது, ஏதாவது ஒன்று பண்ணி ஏறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மெயின் அந்த 22,000க்கு மேலே இருக்கக்கூடிய ஹையை தாண்டினா தான் எதுவுமே உண்மை. இல்லைனாக்கா இப்படி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு உச்சனிக்கும் வரும்போது மறுபடியும் மண்டையில் கொட்டி இறக்கி விட்டு என்ன பண்ணுறது? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கீழ் ரேட்டில் வாங்கி வச்சிருந்தா இது சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. ஒரு 100 குவான்டிட்டினா ஒரு 5 கோடியோ அல்லது ஒரு 10 குவான்டிட்டியோ தள்ளி விட்டுட்டு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய இடம் அப்படின்றத என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.